வணக்கம். நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான தட்டி ஆல்ன்னு போட்டுக்கோங்க. ஹைட்ரா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொழும்புல இருந்து ஓனர் அவர் எடுத்து போட்டிருந்தாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கொழும்புல ஒரு வீடு ஒன்று விற்க இருக்குது. அதுவும் ஒரே காணிக்குள்ள 2 வீடு இருக்குது. 2 வீடுமே வந்து கொஞ்சம் அவசரமா விற்க இருக்கிறதால ஓனர் அவர் எனக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தார். ஓனர் அவர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டில இருக்கிறார். அவர் இப்போ ஸ்ரீலங்கா ஜனவரி அப்படி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி வீடியோ எடுத்து போட்டிருந்தார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஓனரோட நம்பரை வீடியோவில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஓனர் அவருக்கே வந்து இது கால் அடித்து கேட்டுட்டு என்ன மாதிரி வீட்டின் விலைகள் அதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓனர் அவர்கிட்டயே கால் பண்ணி கேட்டுட்டு வீட்டை வேண்டிக் கொள்ளலாம். இந்த வீடு எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொழும்பு செஞ்சியன் ஸ்ட்ரீட் மோதிர கொழும்பு 15 என்ற இடத்துல இருக்குது. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டோடைய அட்டாச் பாத்ரூமில் இருந்து சகல வசதியுமே இருக்குது. மற்றது பைப் லைனிங்கில் தண்ணி கனெக்ஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே பைப் லைன்லேயே வந்துடும். மற்றது மேலே வந்து சீட் தான் போட்டிருக்காங்க. அதால் கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீட்டை வேண்டினீங்கன்னா மேலே கொஞ்சம் லெவல் சீட் வேலை அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ண வேண்டி இருக்கும். மற்றது ஒரே காணிக்கு வந்து 2 வீடு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு வீட்டை இந்த காணியை வேண்டினாலுமே நீங்கள் இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கலாம். இப்போயும் வந்து வாடகைக்கு தான் நாட்கள் வைக்கணும். 2 வீட்லையுமே வாடகை ஒரு வீட்டில் மட்டும் வாடகை 25,000 கிட்ட வருதுங்க. நீங்கள் 2 வீட்டையுமே வாடகைக்கு கொடுத்தீங்கன்னாலுமே மாதம் ஒரு 50,000 கிட்ட வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி தான் இருக்கு. மற்றது நீங்கள் வேறு இடத்துல காணி வேண்டினாலுமே இப்போதைக்கு வாடகை அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் கூட கொடுத்து கொள்ளலாம். அது என்னென்னா நீங்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து தான் நீங்கள் இலங்கையில் ப்ராப்பர்ட்டிகள் அதாவது காணியல் வீடுகள் வேண்டிக் கொள்கிறீங்க. நீங்கள் வந்து இங்கே கிளிநொச்சியா யாழ்ப்பாணத்தில் வேண்டினாலுமே வாடகை கூடவா கொடுக்கலாம். அது அப்படி கூடவா கொடுக்குறோன்னா விலையும் சரியான கூடவாக இருக்கும். காணிகள் எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கும். 3 கோடி 4 கோடியில் இருக்கும். உங்களுக்கு ஒரு நார்மலாகவே ஒரு கொஞ்சம் குறைஞ்ச விலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வீடும் அதோட வாடகையும் கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இந்த வீடு இருக்கும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தாலுமே கொழும்பில் தங்கி நின்றுட்டு மிச்ச இடத்த சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் வந்து நீங்கள் கொழும்பில் இந்த வீட்டை வேண்டிக்கொள்ளலாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மற்றது உங்களுக்கு உறுதி காணி என்றபடியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்றது இதுதான் வீடு. வீட்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம்லேருந்து அதாவது வாடகை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த வீடு. இப்போயுமே வாடகைக்கு தான் நாங்கள் இருக்காங்க. நீங்கள் இந்த வீடை வேண்டினா வாடகை அவங்களுக்கே தொடர்ந்து கொடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வாடகை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். ஹைட்ரா இந்த காணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3 பர்ச்சேஸில் தான் இருக்குது. 3 பர்ச்சேஸுக்குள்ளேயே உங்களுக்கு 2 வீடு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்த வீடு. மற்ற வீடு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பெயிண்ட் அடித்த வீடு. இதில் 2லேயுமே வந்து இப்போ வாடகைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு நல்ல அமௌண்ட் வந்துட்டு இருக்குது. மற்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்த வீடு ஃபுல்லாகவே முடிஞ்சுது. நீ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வீட்டு அதுக்கு பார்த்துடலாம். இந்த பச்சை கலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் அதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டின் அந்த வெளி ஹோல் மாதிரி அதாவது கூட பைக்குகள் அதில் விடக்கூடிய மாதிரியும் ஒரு இடம் இருக்குது. மற்றது வீடு கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது. மேலே என்ன இதுன்னா மேலே எல்லா வீட்டுக்குமே சீட்டானவங்க போட்டிருக்காங்க. மற்ற ஜன்னல்கள் அதுகள் எல்லாம் வச்சு நீட்டாக தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீமேந்தி நிலம் தான் போட்டிருக்காங்க. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹோல் மற்றது சாப்பாட்டறை மற்றது பெட்ரூம் அதோட அட்டாச் பாத்ரூம் எல்லா வசதியுமே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பும் வந்து வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக தான் வீடு இருக்குது. இதாங்க இந்த வீட்டோட டைனிங் டேபிள் ஏரியா அதோட டைனிங் டேபிள்லேயே தான் கிச்சன் அதுகளெல்லாம் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குதுங்க. ஹைட்ரா இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வீடியோலேயே ஓனரோட நம்பரும் தரேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவர்